வணக்கம். நான் உங்க அடிகேஷனர். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு வந்த ஒரு கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் சிங்கப்பூர்ல இருக்காரு, அவங்க ஒய்ஃப் வந்து இங்க இருக்காங்க, 2 பசங்க. சரிங்களா? டைவர்ஸ் போட்டிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய்ஃப் கேட்டதுக்கு அந்த கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் ஆகும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. யாருன்னா அவங்க 2வது பையனோட வர்ற ஒரு 1 வீக்ல பர்த்டே, என் கூட அனுப்புங்கன்னு முறையிட்டு இருக்காரு. டைவர்ஸ் போட்டிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்ல போட்டது எனக்கு வந்து, அதாவது வந்து என் குழந்தைய பர்த்டே அன்னைக்கு என் கூட அனுப்புங்க, அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு இன்னைக்கு வந்த கேஸ் ஆக்சுவலி அந்த அனுப்புறீங்களா இல்லைன்னு கேட்கும்போது, ஏம்மா கூட போய் வாழ்ந்த என்னமா, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, பெரியவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியா போய் பேசுங்க, குழந்தைங்களை கொண்டு போகாதீங்க அப்படின்னு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அவங்க என்ன சொல்றாங்க, இது எனக்கு பேச முடியாத விஷயம், என் ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை, பேச முடியாது பிரச்சனை இல்லை, என் ஹஸ்பண்ட் கிட்ட பேச முடியாது, அதை பேசக்கூடிய நிலைமையில நான் இல்லை, ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒரு ஜென்மோட நினைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டை வன்மையா கண்டிச்சிருக்காங்க. அப்படி நீங்க சுதந்திரமா இருக்கணும்னா கல்யாணம் பண்ணிருக்கூடாது. கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒருத்தர் சார்ந்து இருக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஹஸ்பண்ட் சார்ந்து இருக்கணும். சார்ந்து நான் வந்து என் வேலையை பார்த்துட்டு போறேன், நான் வந்து உன்னை நம்பி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. நீ ஏமா ஹஸ்பண்டோட சிங்கப்பூர்ல போய் சேர்ந்து வாழக்கூடாது? சேர்ந்து வாழணும்னா போய் வாழ்ந்தேன்னா உனக்கான காசு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அப்ப நீ கேட்கலாம் அப்படின்றதுக்கு, இல்ல வருமானம் 10 சிங்கப்பூர்ல நாங்க பண்ணா, ஏமா நீ ஃபர்ஸ்ட் போ, உன் பேர்ல டெபாசிட் பண்ண சொல்றோம், நீ எடுத்து யூஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. இல்ல நான் போக முடியாது, நான் அவரை நம்பி இல்லை அப்படிங்குது அந்த பொண்ணு. என்ன அப்ப சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்பி இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்பி இருக்கணும். அப்படி நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் நம்பி இல்லாம எதுக்கு கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணாம தனியா இருந்திருக்கணும். ஆக்சுவலி பொதுவாக சொல்றாங்க, கல்யாணம் இருந்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்பி இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்பி இருக்கணும். எதுக்கு நம்பாம இருக்கீங்க? தன்னடிச்சு அதாவது நான் அவனை நம்பி இல்லை, நான் எனக்கு எதுக்கு அவனை நம்பணும், தனியா இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க எதுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் அதை போட்டோ அப்லோட் பண்ண பாருங்க. அவர் கேட்டது அந்த 2வது குழந்தையோட பர்த்டே வருது, அந்த பர்த்டேக்கு என்னோட இருக்க சொல்லி அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை என்னை அலோவ் பண்ணுங்க அந்த பர்த்டேக்கு, அவங்க அந்த பையனோட செலவழிக்கிற டைம் அப்படின்னு இருக்காரு. அந்த லேடி கோர்ட் சொல்றாங்க, நீங்க ஏன் சிங்கப்பூர் போக கூடாதுன்னு கேட்கறதுக்கு, அப்படியெல்லாம் போக முடியாது, போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற. அப்போ கோர்ட் சொல்றாங்க, அப்படி தன்னடிச்சா நீ வந்து எனக்கு ஏன் நான் அவரோட போயிருக்கணும், என்னால என் அவரோட பாத்துக்கின்றப்ப எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கேட்கறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்பி இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நம்பி இருக்கணும், இவரை நம்பி நான் இல்லை அப்படின்னு சொல்றப்ப ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க கேட்கறாங்க. பெரியவங்க பிரச்சனால சின்ன பசங்க பாதிக்கப்படுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய குடும்பத்துல இருங்க விட்டு கொடுத்து போறது. இந்த காலத்துல இப்போ மேக்சிமம் 100% பசங்க. எக்ஸாம்பிள் 10 பேர் மட்டும் பொண்ணுங்க. அந்த 10 பொண்ணுங்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு குடிகாரனா இருப்பான், இல்ல குடும்ப ஒருத்தரா இருப்பான். இவங்களோட தான் எல்லாரும் நல்லவங்க சொல்லுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 90 பசங்க கஷ்டம் தாங்காம பல்ல கடிச்சது பொறுமையா இருக்காங்க. எடுத்த உடனே நான் சொன்ன கோர்ட் வரைக்கும், இந்த படத்தை சொல்ற மாதிரி சின்ன குழந்தைங்க நான் சொன்ன கோர்ட் வரைக்கும் தண்ட மாதிரி பொண்ணுங்க 498 வரதட்சணை கொடுமை, பொண்ணுங்களுக்காக டவுரி ஹராஸ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ், இதெல்லாம் வந்து ஆம்பளைங்களுக்கு எதிர்த்து போடலான்னு சொல்லிட்டு எல்லா ஆம்பளைங்களுக்கும் மிரட்டாவே நான் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், கேஸ் கொடுத்துருவேன், உள்ளத்துக்கு வச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுனாலதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்து எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் இமீடியட் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, இமீடியட் எஃப்ஐஆர் போடக்கூடாது, ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வாங்க, விசாரிங்க, உண்மையா இருந்துச்சுன்னா அடுத்தது வந்து 90 நாள் டைம் கொடுங்க, 60 நாள் டைம் கொடுங்க, 2 மாசம் 60 நாள் டைம் கொடுங்க, விசாரிச்சு உண்மையா இருந்துச்சுன்னா 60 நாள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் அதை ஒத்து ஒரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. பிரச்சனை உண்மையாவே ஹஸ்பண்ட் மேல இருந்துச்சுன்னா. சரிங்களா? அப்புறம் எல்லா குடும்பத்துல எல்லாருமே, அண்ணன் தம்பி அக்கா சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே போடவே எடுங்க அப்படின்னு சொல்லி பல வருஷத்துக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட். கட்னா பாவத்துக்கு புருஷன், அந்த புருஷனை பெத்த பாவத்துக்கு அவன் அப்பா அம்மா, இவங்கள மட்டும்
மட்டும் மெஜாரிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போடுங்கன்னு இருக்காங்க. ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா போடுங்கன்னு சொல்ல, ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா இதுவே இப்போ வந்துட்டு எல்லாருமே கொடுத்துருந்தாங்க பொண்ணுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு இப்ப தக்க நடவடிக்கை என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்ல ஆக்சுவலி தன்னச்சா உங்களால தனியா வாழ முடியும்னா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போட்டோ பாருங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிருக்குன்னா, இவர் நம்பி நான் இல்ல, சிங்கப்பூர்ல போய் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அவர் நம்பி நான் இல்ல, என்னையால என்னை பாத்துக்க முடியும்னு சொல்றவங்க மெயின்டெனன்ஸ் கூட கொடுக்குற ஒரு வார்த்தை இருக்காங்க அந்த பொண்ணு. அந்த அப்பா சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க, நீ போய் சுப்ரீம் கோர்ட்ல சிங்கப்பூர்ல இரு, பிச்சை எடுத்தாலும் இவனை பார்த்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது. இல்ல இல்ல அவரையும் நம்பி இல்லைன்னு சொல்ற பொண்ணு சுப்ரீம் கோர்ட் அதை கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, அப்படி இருக்கவங்க தன்னிச்சா நான் எதுக்கு அவர் நம்பி இருக்கணும்ன்றது, கல்யாணம் பண்ணாம இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை நம்பி இருக்கணும், ஒய்ஃப் ஹஸ்பண்டை நம்பி இருக்கணும். சரிங்களா? அப்படி இருக்கவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு நம்பி அவர் நம்பி இல்லைன்னு சொல்றோம், கல்யாணம் பண்ணாதீங்கன்றாங்க. அந்த போட்டோ அப்லோட் பாருங்க. பக்கா ஜட்ஜ்மெண்ட். இப்ப இருக்க கேஸுங்கள்ல நிறைய ஊர்ல, நிறைய ஸ்டேட்ல, நிறைய ஊர்ல பொண்ணுங்க அவ்வளோ பேரு பசங்களை ஒரு நாயா கூட மதிக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு கேவலமா நினைக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், இதை போட்டா முழு ஃபேமிலியும் செத்து போவீங்க அப்படின்னு சொல்லி மாட்டுறாங்க. இல்லை அப்படின்னா சூசைட் பண்ணிக்குவேன், உன் பேரை எழுதி சூசைட் பண்ணிக்குவேன். அதெல்லாம் அந்த காலங்க. இந்த காலத்துல குடும்பம் உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் ஆகும். செத்து போய் உங்களுக்கு வேஸ்ட். நல்லா சாவுறது ரொம்ப ஈஸிங்க, சாவுறது முடிவே இல்லை. குடும்பம் பண்றவங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி நிஜமாலே குடும்பம் தாங்கிட்டு இருக்கவங்க சாவுற என்னைக்குமே முடியலைங்க. அந்த கொடுமையை தாங்க முடியாதுக்கா இந்த மாதிரி சட்டம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இப்போ பொண்ணுங்களால பொண்ணுங்களுக்கு நேரிடும் குடும்பம்ன்ற மாதிரி ஆக்சுவலி எல்லாரும் வந்து மிஸ்யூஸ் பண்றதுனால இந்த சட்டங்களை நிஜமா வரவங்களும் நம்ப முடியல. நம்ம சேனலை இந்த போட்டோ அப்லோட் மட்டும் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.